விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமசன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னடா கிராமசனுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து பார்த்திங்கன்னா கிராமசன் தான். அதில் நம்ம உடல் நலத்துக்கு எவ்வளோ கேடு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். இவ்வளோ நாளாக ஏதோ கிளைமேட் சேஞ்சினால், காலநிலை பருவநிலை மாற்றத்தினால அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இது தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. தயவு செஞ்சு இது வரைக்கும் என் சேனலில் எந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், நிறையா விவசாயிகளுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் கிராமசன் மூலயமா உங்கள் உடல்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் போய் சேரும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான் நான் ஒரே வார்த்தையாக சொல்லுவேன். இப்போ நேராக நம்ம பார்த்திங்கன்னா விஷயத்தில் போயிடுவோம். இந்தியாவிலேயே அதிகமாக கிராமசன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. இதற்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருது இந்த கிராமசனோட பயன்பாட்டில். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ கிராமசன்ஸ் பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி பயன்படுத்துகிற கிராமசன்ஸில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3374 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கிராமசன் பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸோட எல்லா பேரும் நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியாது. ஒரு சில பேர்கள் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதனால் விவசாயிகள் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி கவர்மெண்ட்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த சர்வேவில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. IUF அண்ட் IUL அப்படிங்கிற இதுவும் அண்டு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கம்பெனிஸும், பெஸ்டிசைட்ஸ் ஆக்ஷன் அண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனிஸும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேவோட முடிவில் விவசாயிகள்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த தப்பை நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமே. அந்த சர்வேயில் அவங்க முதல்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது மாதிரியான ஸ்ப்ரேயர்ஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் ஸ்ப்ரேயர், அதாவது பார்த்தீங்கன்னா பம்பு, ஹேண்ட் பம்ப் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு ஸ்ப்ரேயர் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அதிகமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பவர் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமசன் அடிக்க பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தவிர்த்து ஸ்ப்ரேயிங் ஃபீல்டு எத்தனை நாளில் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா அடித்த அடுத்த நாளே விவசாயிகள் வயலில் நடந்திருக்காங்க. 2 நாள், 3 நாள், 5 நாள் அப்படின்னு சொல்லி மருந்து பயிர் பண்ண இவ்வளோ நாட்கள் கழிச்சும் அடிச்சிருக்காங்க, இல்லை உடனேவும் நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு இந்த கிராமசன் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கிராமசன் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட கேட்டிருக்காங்க. 10% பேர் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்கிட்டேருந்து 100 பேர் வரைக்கும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. 100 பேரில் பார்த்திங்கன்னா 10 பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயே ரெக்கமெண்ட் பண்ணாங்க, யூஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 10 பேர் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் கம்பெனிஸில் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 90% பேர் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் ரீட்டைலர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உரக்கடை மருந்து வியாபார உரிமையாளர்கள் எங்களை கிராமசன் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம என்ன மருந்து வாங்கினாலும் அதை சுற்றிலும் எழுதியிருப்பாங்க, அதுதான் லேபிள்ஸ் இருக்குங்களா. அந்த லேபிள்ஸோடு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சர்வே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வித்தவுட் லேபிளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48% பேர் வாங்கியிருக்காங்க. அது லேபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நிறையா பேர் அதில் லேபிள் வராதுன்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க, அதையும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வே, எத்தனை பேர் அந்த லேபிளை படித்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில் 60% பேர் படித்து பார்த்துருக்காங்க. 40% பேர் பார்த்திங்கன்னா அந்த லேபிளை படித்தே பார்க்காத வாங்கியிருக்காங்க. கடைசியாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எத்தனை பேர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் 74% பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலை. 24% பேர் தான் அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் விவசாயிகளாகி உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 30% பேர் புரிஞ்சுதுன்னு போட்டிருக்காங்க. 28% பேர் 28% பேர் பார்த்திங்கன்னா புரியலன்னு சொல்லியிருக்காங்க. 42% பேர் புரிஞ்சும் புரியாத இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த கொடுத்த சர்வே. இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். என்னன்னா, ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஹெட் கவர், தலையில் கவர் போட்டு நாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மருந்து அடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 85% பேர் நாங்கள் பயன்படுத்துறது இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஃபேஸ்க்கு அதாவது முகக்கவசம் போடுறீங்களா மருந்து அடிக்கிறப்பன்னு கேட்டதுக்கும் 80% பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் ஏதாவது போடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. 80% பேருக்கு இல்லை. உடல்லையே வந்து கவர் பண்ணியிருக்கீங்களா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் போட்டிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு 90% பேர் இல்லை. கைக்கு க்ளவுசஸ் இதுமாரி பயன்படுத்துகிறீங்களான்னு கேட்டதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 75% பேர் இல்லை. காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லு அடிச்சுட்டு போகிற மருந்துக்களை காலில் கவர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 75% பேர் நாங்கள் எதுவும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்நார்மல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்நார்மல் டிஸ்கம்ஃபர்ட் வந்திருக்கு. ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது. பர்னிங் சென்சஸ் பார்த்திங்கன்னா கை கால்லாம் எரியிற மாதிரி, கண்ணெல்லாம் எரியிற மாதிரி, ஃபீவர் காய்ச்சல் அதிகமாகிற மாரி, தலைவலி அதிகமாக, இரிட்டேஷன்ஸ் அதிகமாக, இச்சிங் எச்சு அடிக்கடி துப்பிக்கிட்டே இருப்பீங்க. கை கால்லாம் பயங்கரமாக வலிக்கும், சதவலி அதிகமாக இருக்கும், ஸ்கின் தோலோட கலர்கள்லாம் மாறுபட்டிருக்கும், வாந்தி வரும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபார்மர்ஸ்டையும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ், லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் அந்த ஷார்ட் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். மூச்சு விட முடியாத மாதிரி அடிச்சுட்டு தானே மூச்சு விட முடியாத படுத்திருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஷார்ட் டைம் இதில் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜ், ஷார்ட் டைம் கோமா கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்ஃபியூஷனரி ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாத கன்ஃபியூஷனரி ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. மூஞ்செல்லாம் எரிச்சல் எடுத்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக கராத்தா அடித்தா தான் மூஞ்சி எரிச்சல் அடிக்கும். இந்த கிராமசன் அடிக்கும் போதும் அதிகமாக மூஞ்சில் பட்டுது அப்படின்னா எரிச்சல் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. மசில் வீக்னஸ், இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த மருந்து அடிக்கிறப்ப கை கால்லாம் அந்த கிராமசன் அடிச்சுட்டு வந்தோம்னா கை கால்லாம் பயங்கரமாக வலிக்கும், தசை வலி எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். என்னான்னு தெரியல, கை கால்லாம் வலிக்குது, தசைலாம் வலிக்குது அப்படின்றப்போம். ஆனால் அந்த கிராமசன் மருந்து வந்து நம்ம உடம்புல பட்டு அது மூலயமா வரக்கூடிய விஷயத்தினால தான் இது ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இந்த லாங் டேர்ம் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் விட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா குழந்தையின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமசன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துறதுனால முக்கியமாக வந்து பார்க்கின்சன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மறதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஞாபக மறதியை கொடுக்கக்கூடியதான் அந்த பார்க்கின்சன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்ததில் இந்த ஞாபக மறதி நோய் வந்து பார்த்திங்கன்னா கிராமசன் அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் நம்ம எந்த ஒரு செல்ஃப் கேர் ப்ரொடக்டிவிட்டிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் இப்படி மருந்தெல்லாம் அடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரியாது. ஏன்னா இந்த சர்வே படிச்சுட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதே தான் நான் சொல்கிறேன், அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியலையேன்னு சொல்லி தெரியும். ஆனால் இதெல்லாம் ஷார்ட் டைமில் இருக்குது, விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த மருந்து அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும் போது, செல்ஃப் ப்ரொடக்டிவ் இல்லாத அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும் போது தான் லங்ஸ் டேமேஜ், கிட்னி ஃபெயிலியரு, ஹெல்த் ஃபெயிலியரு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும், மூச்சு திணறல் ஏற்படும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸில் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் உடலை சூழ்ந்து பயங்கரமான அட்டாக்ஸ் கொடுக்கும். அந்த டைமில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஒரு ப்ரிகாஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மருந்து அடிக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான பாதுகாப்பாக என்னென்ன கைக்கு க்ளவுஸு, காலுக்கு க்ளவுஸு, ஃபேஸ் கவரு, கண்ணுக்கு கவரு, வாய்க்கு இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு மருந்து அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராமசன் எல்லா மருந்து மூலியமும் ஹார்மஸ் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமசன் அப்படிங்கிற இந்த ஒரு மருந்து மேலே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 லீகல் கேசஸ்க்கு மேலே இருக்குது கிராமசன் மேலே மட்டுமே. இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கலைக்கூலிகள் எல்லாத்தையும் விட வந்து பார்த்திங்கன்னா 20-30% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராமசன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. இப்போ பக்கமாக கூட நம்ம ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா திருச்சி, நாவலூர் இது மாதிரியான ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா
ஏகப்பட்ட கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுமாரி குழந்தைங்கள் மருந்து குடிச்சிருச்சு, வேறு மருந்துன்னு நினச்சி இந்த மருந்து எடுத்து குடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராமசனோட பயன்பாட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ விவசாயிகள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அது வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ இல்லை அதை எப்படி பயன்படுத்தினா ப்ரிகாஷன் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாரி நம்ம பயன்படுத்துகிற விதங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷனோட இருங்க. மூஞ்சிக்கு மாஸ்க் போடுறது, கண்ணுக்கு கிளாஸ் போடுறது, தலை கவர் பண்ணுறது, காலு கையெல்லாம் கவர் பண்ணியே கொஞ்சம் அடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். விவசாய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே ஒரு அறிவுறுத்தல் தான், வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி.